ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். பிக் பாஸ் லைவ்ல கமருதீன் ஃபேமிலி வந்துடுறாங்க. கமருதீன் ஃபேமிலி வந்த பிறகு கமருதீன் அவங்க அக்கா வந்து பார்த்தீங்கன்னாக்கா பார்வதி கிட்ட அந்த சிஸ்டர் அப்படியே மெயின்டைன் பண்ணு அது அப்படின்ற மாதிரி அவங்க பேசிட்டு இருந்தாங்க. பார்வதி கிட்ட அவ்வளோவா பேசல. டேய், நீ எதுக்குடா இந்த வீட்டுக்கு வந்த, அதுக்கேற்ற மாதிரி விளையாடுறா அப்படின்ற மாதிரி மேலோட்டமாக சொல்லிட்டு போயிட்டாங்க. ஆனால் அவங்க ஃப்ரெண்டு தான் இறங்கி அடித்தார். சும்மா சொல்லக்கூடாதுங்க, பக்காவா. கமருதீனுக்கு பதில் அவர் வந்திருக்கலாம் போல அப்படின்னு தோணுது. ஆனால் எல்லாருமே நம்ம அப்படி தான் நினைக்கிறோம். கேம்குள்ளே வந்தால் தான் ஒவ்வொருத்தர் ஒரு மாதிரி ஆடுறாங்க. ஏன் பிரச்சனையாக எடுத்துக்கங்களேன், நான் அப்படி பண்ணிவிடும் இப்படி பண்ணிவிடுன்னு சொல்லிட்டு உள்ளே போனார். அவருடைய கேம் எப்படி இருந்தது அதே போல தான். அப்படி சொல்லிக்கலாம், வெளியிலேருந்து சொல்லிக்கலாம், நம்ம கூட சொல்லிக்கலாம், வெளியிலேருந்து சொல்லிக்கலாம், நம்ம இப்படி ஆடுவோம் அப்படி ஆடுவோம்னு சொல்லிட்டு. ஆனால் உள்ளே போனால் தான் தெரியும் அதனுடைய எஃபெக்ட் எப்படி இருக்கும்ன்ட்டு. ஆனால் அவங்க ஃப்ரெண்டு வந்து பார்த்தீங்கன்னா கிழிச்சிட்டாப்ல. மச்சான், நீ எதுக்கு வந்திருக்க இந்த வீட்டுக்கு, தனியாக விளையாடு, ஜோடி போகிறதுக்கு இங்கே வரல, தனியாக விளையாடு. அதே போல் பார்வதி கூப்பிட்டு சொல்லிட்டாப்ல, தனியாக விளையாடுமா, இங்கே வந்து ஜோடி போகிறதுக்கு இல்லைமா, எண்ட் ஆஃப் த டே யாருன்னா ஒருத்தருக்கு தான் கப்பு, அதனால் வந்து தனித்தனியாக விளையாடுங்க. வெளியே எதனா இருந்தாக்கா வெளியே போய் பேசிக்கிங்க, அதை பற்றி பிரச்சனை இல்லை, இங்கே வந்து இந்த விஷயத்தையே வச்சுக்காதீங்க அப்படின்னு டைரெக்டாக சொல்லிட்டாப்ல. மச்சான், வாய் கிழியே பேசுகிறல, எனக்கு கேர்ள்ஸ் ஃப்ரெண்டு 80% இருக்கிறான்னு சொல்கிறல, அந்த 80%க்கு அவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்துட்டு இந்த கேம் விளையாடுனியா, மரியாதை கொடுத்தியா, உன்னுடைய ஃபேன்ஸுக்கு நீ மரியாதை கொடுத்தியா, அதுக்கேற்ற மாதிரி விளையாடு, உன் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஏற்ற மாதிரி விளையாடு அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது வந்து ஃப்ரெண்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா செம்ம அட்வைஸு. அரோராவெலாம் நம்பாத, அவள் கேம் பக்காவாக விளையாடுறா, யார் பின்னாடியாவது ஒளிஞ்சு நின்று கேம் விளையாடிட்டு வந்துட்டாங்க, அரோரா நம்பாத, அரோரா அவங்ககிட்ட எதனா ஒன்று சொன்னாங்கன்னா அது கரெக்டாக தப்பான்னு அனலைஸ் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாப்புல. கமருதீன் ஃப்ரெண்டு வந்து வினோத்தை கூப்பிட்டு பேசுகிறாப்புல, உங்கள் 2 பேர் ஃப்ரெண்ட்ஷிப் சூப்பராக இருக்குது, இது அப்படியே மெயின்டைன் பண்ணுங்கள், நீங்கள் 2 பேருமே ஃபைனலிஸ்டாக வந்தால் எனக்கு ரொம்ப சந்தோஷம், இந்த கை அந்த கை 2 பேரும் இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போகிறாப்புல. மற்றவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா சபரியெல்லாம் கொஞ்சம் மட்டம் தட்டி பேசுகிற மாதிரி தான் இருக்குது. அது என்ன தெரியல, சபரினா ஒரு இதுவா, எனக்கு தெரிஞ்சு கமருதீனா அவ்வளோ நல்லா கேம் விளையாட்டாரா அப்படின்னு சொல்ல தோணுது. அவரும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பார்வதி பின்னாடியும் அரோரா பின்னாடியும் தானே ஒளிஞ்சின்னு விளையாடினாரு அப்படின்னு எனக்கு தோணுதுங்க. மக்களை நீங்கள் சொல்லுங்கள், கமருதீன் ஃப்ரெண்டு சொன்னது எல்லாமே உண்மையா? கமருதீன் எவ்வளோ வாய் விட்டுருக்காரு, எவ்வளோ வார்த்தை விட்டுருக்காரு, எந்த பெண்களையாவது அந்த வீட்டுக்குள்ளே மதிச்சிருக்காரா, அதெல்லாம் கொஞ்சம் யோசனை பண்ணோம். நல்லா விளையாடுற அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் அரோரா ஃப்ரெண்டு கூட அதை தான் சொல்கிறாங்க, நீ சூப்பராக விளையாடுற அப்படின்னு தான் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் ஒரு பக்கம் என்ன சொல்கிறாங்க, எதுவுமே பண்ணாமல் இவ்வளோ நாள் வந்துட்டாங்களே அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த வீட்டில் எது பண்ணாலும் தப்பு, எது பண்ணாலும் தப்பு. அரோரா பாருங்க, இவ்வளோ நாள் வந்துட்டாங்க. கமருதீன் பாருங்க, ஆரம்ப காலகட்டத்திலேருந்தே வாய் விட்டுட்டு இருந்தாரு, எல்லார்கிட்டையும் வம்பு இழுத்து இருந்தாரு. பார்வதி பக்கம் இருக்கும்போது பார்வதி சொல்றதெல்லாம் கேட்டு ஆட்டிட்டு இருந்தாரு. எல்லாத்துக்குமே பார்வதி சப்போர்ட்டாக போயிருந்தாரு. அதெல்லாம் அப்படிதான் கேம் விளையாடிட்டு இருந்தாரு. அவர் நல்ல கேம் விளையாடிட்டு இருந்தாரா? ஒன்றும் கிடையாது. எல்லாருமே அப்படிதான் விளையாடுறாங்க. ஸோ இந்த பிக் பாஸ் சீசன் 9 வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம சொல்லக்கூடாது, ரிவ்யூவராக நம்ம சொல்லக்கூடாது. ஓகே மக்களே, அடுத்த லைவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம் மக்களே.